தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்குது. அந்த புகைப்படம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஒரு புகைப்படமாக இருக்குது. அதுதான் அடுத்து இந்த உலகத்தில் நடக்க போகிற நிறைய விஷயங்களுக்கான ஒரு அத்திவாரமாக இருக்குது. அந்த புகைப்படம் எதென்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படம் தான். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் இங்கே லண்டனுக்கு வந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களை இன்று மாலை சந்திக்கின்றார். இலக்கம் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற பிரதமர் அலுவலகத்தில். இன்னொரு வரவேற்புன்றீங்கள். பிரித்தானிய பிரதமர் ஓடித்தான் போகையிலே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட அப்படித்தான் வேகமாக நடந்து போய் உக்ரைனிய ஜனாதிபதியை வரவேற்று அவருக்கு முதுகுலெல்லாம் தட்டி கொடுத்து கை குலுக்கி நல்ல வடிவாக நல்ல அன்பாக வரவேற்று ஊடகங்களுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து ஊடகங்களை நோக்கி கையெல்லாம் காட்டி போட்டு இப்போ டவுனிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அதோட பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கிறார், பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவு உக்ரைனுக்கு இருக்கு என்று சொல்லி. அதே வேளையில் உக்ரைனிய ஜனாதிபதியும் சொல்லியிருக்கார், ஆரம்பத்திலிருந்து முதல் நாளில் இருந்து பிரித்தானிய அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருது, அதுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லியிருக்கார். இந்த ஒரு புகைப்படம், இந்த ஒரு செய்தி சொல்கிற செய்தி என்ன, உணர்த்துகின்ற விஷயங்கள் என்ன, இது அமெரிக்காவில் உடனடியாக எதிரொலிச்சிருக்கும். வெள்ளை மாளிகையில் இந்த புகைப்படம் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கும். இது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன? நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் உக்ரைனிய ஜனாதிபதியை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடைசியில் வந்து மதிய உணவில்லை, அதுக்கு பிறகு நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எதுவுமே இல்லாமல் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி போட்டு உக்ரைனிய ஜனாதிபதி வெளியால வாரார். கிட்டத்தட்ட அவமானப்பட்டு வந்த மாதிரி தான் வாரார். அதுக்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட உக்ரைனிய ஜனாதிபதிக்கு அவ்வளவு ஆதரவு. பெரும்பாலான உலக தலைவர்கள், அமெரிக்கா மேல கோபம் இருப்பவர்கள், டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் விரக்தி அடைந்திருப்பவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சொல்லப்போனா இந்த சம்பவம் நடந்து கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் வந்து உக்ரைனுக்கான ஆதரவும் உக்ரைனிய ஜனாதிபதிக்கான ஆதரவும் சர்வதேச மட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே நேரம் உக்ரைனுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான உக்ரைனிய மக்கள் வீதிகளில் இறங்கி நேற்று நடந்த சம்பவத்துக்கு தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து உக்ரைனிய ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இருக்குத்தானே, அதாவது வந்து செலன்ஸ்கி அவர்கள் பதவி விலகணும், அவர் வந்து பதவியில் நீடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான கோரிக்கைகளை நீண்ட காலமாக வச்சு கொண்டு வந்த எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அவர் இப்போதைக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி உக்ரைனில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். சரி, நாளைக்கு இங்கே லண்டனில் வந்து நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி லண்டனில் ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடக்குது. அந்த உச்சி மாநாட்டில் சகல ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். பிரித்தானிய பிரதமர் அந்த நிகழ்வை வந்து நடத்துகின்றார். அதே வேளையில் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார். ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதற்காக அந்த உச்சி மாநாடு நாளை ஞாயிற்றுக்கிழமை கூட்டப்படுகிறது. இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்று சொன்னால், மன்னர் சார்ல்ஸ் இருக்கிறாரல்லோ, அவர் வந்து உக்ரைனிய ஜனாதிபதியை நாளை சந்திக்க இருக்கிறார் என்று சொல்லி, இதுக்கான பிளான் வந்து முதலே போடப்பட்டதா அல்லது நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு திடீரென்று போடப்பட்ட பிளானோ இன்னும் தெரியல. ஆனால் இப்போ வந்து செய்தி வந்திருக்கிறது, மன்னரும் உக்ரைனிய ஜனாதிபதியும் சந்திக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த சந்திப்பு கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அனுப்பப்படுற ஒரு செய்தி தான். அந்த சந்திப்பில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் பார்த்த இந்த புகைப்படத்தில் ஒரு செய்தி இருக்கோ அதே மாதிரி நாளைய சந்திப்பிலே வந்து ஒரு செய்தி ஒன்று இருக்குது. சரி, இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது? நேற்று வந்து அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகமாகிய ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு தலைப்பொண்டு போட்டது, 3ஆம் உலக யுத்தம் நடப்பதற்கான ஆபத்துக்கள், பயம் உருவாகி இருக்குன்னு சொல்லி, ஒரு அச்ச நிலைமை உருவாகி இருக்குன்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு செய்தி போட்டது. அந்த செய்தி உலகம் முழுவதும் எதிரொலித்தது. ஏனைய ஊடகங்களில் அந்த ஃபாக்ஸ் நியூஸில் வந்த செய்தியை மேற்கோள் காட்டி செய்திகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால், நேற்று வாஷிங்டனில் அந்த சம்பவம் நடந்ததானே, வெள்ள மாளிகையில் அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6:30-7 மணித்தியாலம் கழித்து ஃபாக்ஸ் நியூஸ் வந்து, அதாவது பிரித்தானிய நேரம் இரவு 11 மணிக்கு, ஐரோப்பிய நேரம் நள்ளிரவு 12 மணிக்கு ஃபாக்ஸ் நியூஸ் வந்து செலன்ஸ்கி அவர்களை பேட்டி எடுத்து வெளியிட்டிருந்தது. அந்த பேட்டியில் முதலாவது கேள்வியை வந்து, இன்றைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கேட்கப்பட்டது. அதில் வந்து அவர் மன்னிப்பு கேட்கல, நேரடியாக
காலத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லல, இருந்தாலும் மறைமுகமாக சொல்லி மன்னிப்பு கேட்கவே இல்லை. அது அமெரிக்காக்குள்ளே இன்னும் ஒரு கொதிநிலையை உருவாக்கி இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த உறவு விரிவடைஞ்சிருக்குது, இன்னும் விரிசல் உருவாகி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு பாரியதொரு விரிசலை உருவாக்கி இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில உறவில் விரிசல் ஏற்பட்ட மாதிரி தெரியும். ஆனால் நாங்கள் ஆழ்ந்து சிந்திச்சோம்னு சொன்னால் இங்கே உண்மையான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும் உக்ரைனை ஆதரிக்கக்கூடிய ஏனைய சகல நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று வந்திருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகின விதம். இந்த பிரச்சனையை தீர்க்கணும், சமாதானத்தை கொண்டு வரணும். அவர் என்ன சொன்னவர் ஆரம்பத்தில், நான் பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ள உக்ரைன் ரஷ்ய போரை நிப்பாட்டுவன், அமைதியை கொண்டுருவன், யாரையும் சாக விட மாட்டேன், பொதுமக்கள் ரெண்டு தரப்பிலையும் கொல்லப்படினோம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல, நாம் சண்டையை நிறுத்துவன் என்று சொல்லி சொன்னவரா இல்லையா? சொன்னவர். அவருடைய நோக்கம் சரிதான். ஏன் அனாவசியமாக சண்டை பிடிக்கணும், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம் தானே, ஏன் மக்கள் உயிரிழக்கணும், ஏன் மக்கள் இடம்பெயரணும், இந்த மாதிரி அவர் சொன்னது எல்லாமே சரிதான். ஆனால் அதுக்கு எடுத்துக்கொண்ட விதம்தான் பிழை, அந்த பிரச்சனையை அணுகின விதம்தான் பிழை. இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரஷ்யா என்ற ஒரு நாட்டுக்கும் உக்ரைன் என்ற ஒரு நாட்டுக்கும் இடையில சண்டை நடந்து இருக்குது. அப்ப நடுநிலைமை வகிக்கிறார்கள், அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார்கள், என்ன செய்யணும், ரெண்டு நாட்டு ஜனாதிபதிமாரோடையும் கதைக்கணும், ரெண்டு நாடுகளையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அப்படி ரெண்டு பேரையும் சமமாக மதித்து நீங்கள் நடுநிலைமைக்கு வந்தால் தான் உங்களுடைய நடுநிலைமை தன்மை வெளிப்படும். அது உண்மையான நடுநிலைமை என்று சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு பிறகுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படியோ செய்தவர் இல்லை. அவர் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது ரஷ்யாவுக்கு. ரஷ்ய ஜனாதிபதியை பற்றி ஒரு விதமான கிரிட்டிசைஸும் பண்ணல, ஒரு விதமான விமர்சனமும் வைக்கல, ஒரு குறையும் சொல்லல, ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கும் போரை ஆரம்பித்தது ரஷ்யா தான். போரை ஆரம்பித்து படையெடுத்து கொண்டு உள்ளுக்குள்ள வந்தது ரஷ்யா தான். ஆனால் அதுக்கான புறச்சூழலை உருவாக்கினது உக்ரைன் என்று சொல்லப்படுது. அதை நாங்கள் தனியாக ஆராய்வோம், ஆறில் பிழை ஆறில் சரி என்று. எனவே யுத்தம் ஆரம்பித்து இப்போ 3 வருஷமாகி இவ்வளவு அழிவுகள் எல்லாம் வந்துட்டுது. இனி இருந்து ஆராய்ச்சி செய்கிறதுல அர்த்தம் இல்லை. எப்படியோ யுத்தம் தொடங்கிட்டது, இவ்வளவு சம்பவங்கள் நடந்து போச்சுது. அப்ப அந்த யுத்தத்தை நிறுத்தணும் சொன்னா இரண்டு தரப்பையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அது பிழை. அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்ற மாதிரி அங்கேயே பிழை விட்டுட்டார். தனியே ரஷ்யாவோட கதைச்சு ரஷ்ய ஜனாதிபதியோட 1.5 மத்தியாலம் காய்ச்சி வராம், 1.5 மத்தியாலம் காய்ச்சிக்கிறார். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியோட ஒரு கொஞ்ச நேரம் தான் காய்ச்சிக்கிறார். அதுக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லி சவுதி அரேபியாவில் ஒரு சந்திப்பு நடக்குது. யாருக்கும் என்று சொன்னா அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ரஷ்ய அதிகாரிகளுக்கும் அங்க உக்ரைனை கூப்பிடவே இல்லை. உக்ரைனை மட்டுமில்லாமல் உக்ரைனுக்கு பின்னால இருந்து ஆதரவளித்த எந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளையும் மதிக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. அவர்கள் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு தனியாக ரஷ்யாவோட மட்டும் கதைச்சு ஒரு ஒப்பந்தத்துக்கு வெறினோம், ஒரு உடன்படிக்கைக்கு வெறினோம். அதுக்கு பிறகு அங்கே என்ன ஒப்பந்தம் எட்டப்பட்டதோ அந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொண்டே அப்படியே கொண்டு போயிட்டு உக்ரைனை தலையில கட்டி விடுறதுக்கு முடிவெடுத்தது அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு 300 பில்லியன் கொடுத்தோம், 300 பில்லியன் கொடுத்தோம் என்று சொல்லி திரும்ப அமெரிக்கா சொல்லி கொண்டு வருது. ஆனால் செலன்ஸ்கி சொல்றார் அப்படியெல்லாம் பெறவே இல்லை, 100 பில்லியன் மட்டும்தான் வந்தது, எங்கள்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்குது, போர்டரில் செக் பண்ணி ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரைக்குள்ள அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பதியப்பட்டது, எல்லாமே டிஜிட்டல் வடிவத்தில் இருக்குது, யார் வேணுமென்றாலும் எப்போ வேணுமென்றாலும் செக் பண்ணலாம், ஒரு களவும் இல்லை, ஒரு பொய்யும் இல்லை, 100 பில்லியனு கிட்ட தான் வந்தேன்னு சொல்லி நேற்றிரவு 11 மணிக்கு ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த அந்த நேர்காணலையும் அதை திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கார் செலன்ஸ்கி அவர்கள். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குரிய என்று சொன்னால் உண்மையிலேயே அமெரிக்கா எவ்வளவுதான் காசு கொடுத்தது? அமெரிக்கா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கல, பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவுதான் காசு கொடுத்தது? உண்மையிலேயே 300 பில்லியன் கொடுத்ததா இல்லையான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது அந்த 300 பில்லியனை ஈடு செய்யும் விதமாக உங்களுடைய கனிம வளங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தரணும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் மட்டும் போட்டு அதெல்லாம் பேப்பரெல்லாம் அடித்து பிரிண்ட் பண்ணி வச்சு போட்டு சைன் வையண்டா யாராவது வைப்பினமா? இல்லை தானே. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்கலாம், யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஸ்டெப்ஸுகள் எல்லாமே பிழை. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதோட அவருடைய கூட்டாளி நாடுகள், நீண்டகால நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளை மதிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. இந்த யுத்தத்துக்கு பின்னால ஐரோப்பிய நாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஐரோப்பிய நாடுகளை கலந்துரையாடாமல் எதுவுமே கதைக்காமல் தன்னுடைய இஷ்டப்படி ஒரு முடிவு எடுத்து போட்டு அதை அமல்படுத்தலாம் என்று அவர் நிச்சதுக்கு பலத்த அடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கியர் ஸ்டார்மர் போய் கதைச்சிட்டு வந்தவர் தானே அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில், அவரும் எதையுமே
எதையுமே ஒத்துக்கொள்ளல, கடுமையாக தான் காய்ச்சிட்டு வந்தவர். நேற்று செலன்ஸ்கி போயிட்டு இந்த சம்பவம் நடந்த எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலன்ஸ்கியை மதித்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல, ஆனால் நீங்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தீங்க திரும்ப திரும்ப, அவர் ஒரு டிக்டேட்டர், அவர் ஒரு சர்வாதிகாரி என்று திரும்ப திரும்ப சொன்னீங்கள். பிறகு கியர் ஸ்டார்மர் பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஊடகவியலாளர் கேட்கிறோம் நேற்று முந்த நாள், உண்மையிலேயே அவர் டிக்டேட்டர் தானா, அவர் சர்வாதிகாரி தானாண்டா, நான் அப்படி சொன்னானா எனக்கு ஞாபகம் இல்லையே என்று சொல்லி சர்வசாதாரணமாக அந்த இடக்கையால் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சர்வசாதாரணமாக சொன்னவர். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே உக்ரைனிய ஜனாதிபதியை மதிக்கவே இல்லை. அவரை சர்வாதிகாரி என்று சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று உன்னோட கார்ட்ஸ் இல்லை, உன்னோட துருப்புச்சீட்டு இல்லை, உன்னால் வின் பண்ண முடியாது, நீ தோத்து கொண்டு போற, உன்னுடைய ராணுவங்கள் செத்து கொண்டு போகுது, உன்னுடைய மக்கள் செத்து கொண்டு போயினும் நீங்கள் நிலத்தை இழந்தொண்டு போறீங்கன்னு சொல்லும்போது, இப்படியெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்கும் ஒரு ஜனாதிபதிக்கு, எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய நாட்டு ஜனாதிபதியை கூப்பிட்டு கொண்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேள்விப்படும் போது உக்ரைனிய மக்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு உக்ரைனிய மக்கள் எல்லாம் கொதிச்செழுந்திட்டோம். இதுவரைக்கும் இந்த போர்ல செலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காத உக்ரைனியர்கள் இருப்பினம் தானே, அந்த உக்ரைனிய மக்கள் கூட நேற்றைய சம்பவத்துக்கு பிறகு திரண்டு எழுந்து இல்லை நாங்கள் இனி ஆதரவு கொடுப்போம், எங்களை ரஷ்யாவை விரட்டணும், இதுக்கு ஒரு முடிவு காணணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு விட்டு கிடக்கு நேற்றைய சம்பவம். சரி, இப்போ பிரச்சனை அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்குமாட்டு கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இல்லை. பிரச்சனை அமெரிக்காவுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கும் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குது. அமெரிக்கா வேர்சஸ் ஏனைய நாடுகள், அது ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே ஆகாது. அமெரிக்கா அங்கால கனடாவோட பிரச்சனைப்படுது, மெக்சிகோட பிரச்சனைப்படுது, இங்கால ஸ்வீடனோட பிரச்சனை, டென்மார்க்கோட பிரச்சனை, இப்போ பார்த்தா ஐரோப்பிய நாடுகளோட பிரச்சனை. தனியாக ரஷ்யாவோட மட்டும் ஒட்டி இருந்து கொண்டு ஏனைய நாடுகளை பகைக்கிறதால அமெரிக்காவுக்கு என்னதான் கிடைக்க போகுது? ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கென்று சொல்லி. இப்போ எல்லா நாடுகளும், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேரக்குள்ள அது நிச்சயமாக ஒரு பலமாகத்தான் இருக்கும். அதைத்தான் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்றார், நாங்கள் பின்வாங்க போறதில்லை. அதாவது 2ஆம் உலக யுத்த காலத்தில் வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன மாதிரி நாங்கள் பின்வாங்க போறதில்லை, நாங்கள் தலைமை தாங்குவோம், பிரித்தானியா இதுக்கு தலைமை தாங்கும், ஒருபோதும் நாங்கள் உக்ரைனை கைவிட போறோம் என்று சொல்லி அவர் சூளுரைச்சிருக்கிறார். இது அமெரிக்காவுக்கு நேரடியாக விடப்பட்ட சவால். நீங்க தொடக்கத்தில் பார்த்த அந்த புகைப்படம் கூட அமெரிக்காவுக்கு நேரடியாக விடப்பட்ட சவால். எனவே 3ஆம் உலக யுத்தம் ஒன்று உருவாகிறதுக்கான புறச்சூழல் உருவாகி இருக்குது, அந்த ஒரு அச்ச நிலைமை உருவாகி இருக்குன்னு சொல்லி ஃபாக்ஸ் நியூஸ் சொன்னது சாதாரண ஒரு செய்தி இல்லை. 3ஆம் உலக யுத்தத்தில் குதிச்சு இப்போ உடனடியாக எல்லா நாடுகளும் சண்டை பிடிக்குமான்னு கேட்டால் அது உடனடியாக நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனால் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், ஒன்றில் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கி வெளியில போகணும். அப்படி போகுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு அவமானம், நிச்சயமாக அவமானம். ஒரு மிகப்பெரிய நாடு ஒரு பிரச்சனையில் தலையிட்டு மூக்குட வட்ட என்று சொல்லி உலகத்தில் வரலாறு பதியப்படும், அப்படித்தான் நிச்சயமாக பதியப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சு பேசி, உங்களுடைய நண்பர்கள் தானே, இவ்வளோ காலம் நண்பர்கள் தானே, எனவே ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சு பேசி அமைதியான முறையில் கதைச்சு, செலன்ஸ்கியையும் கூப்பிட்டு வச்சு கதைச்சு, எல்லாரையும் முதல்ல மனுஷர் மாதிரி மதித்து அமைதியாக கதைச்சு இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கணும். ஒரேடியாக கண்ணா மூடிக்கொண்டு அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, இந்த கணக்கில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அமெரிக்கா. அப்படி சப்போர்ட் பண்றதால, கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்றதால ஒன்றுமே நடக்க போறதில்லை. விளாடிமிர் புட்டின் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் எப்படி நம்புறாருன்னு தெரியல, அது வேற சப்ஜெக்ட். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நிலைமை நல்ல சிக்கலா போயிருக்குது. நிலைமை மேலும் மேலும் இறுகி கொண்டுதான் போகுது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2ஆம் தேதி இங்கே லண்டனிலே மிகப்பெரிய ஒரு உச்சி மாநாடு ஒன்று நடக்க போகுது. அதுக்கு பிறகு இன்னும் நிறைய தகவல்கள் எங்களுக்கு தெரிய வரும். எனவே அடுத்தடுத்த காணொளிகளில் தொடர்ந்து வரும் செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.